ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்ன ரெசிபி காமிக்க போறேன்னா, ஒரு சாஃப்டான ரொம்ப அப்படியே பஞ்சு மாதிரி உங்களுக்கு இட்லி வரணும் அப்படின்னு நான் வந்து அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் நான் எப்படி அதை போடுவேன் அப்படிங்கிறதும் நீங்க என்ன 2-3 பேர் வீடியோல கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல. அதுக்காக நான் இன்னைக்கு அதை தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு ஹெல்தியான சட்னி, ரொம்ப குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்தியான ஒரு சட்னி, இது 2 தான் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இட்லி வந்து இட்லி ரைஸ் நான் சிதம்பரத்துல இருந்து வாங்கின ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களை நான் அதே தான் யூஸ் பண்ணும் அப்படிலாம் நான் சொல்லலை. நீங்கள் ரெகுலர் இட்லி ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள், பட் மெஷர்மெண்ட் மட்டும் இதே தான் போடுங்க. போட்டால் உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப சாஃப்டாக வரும். நான் எப்படி அரைக்கிறேன் அப்படிங்கிறதையும் கிரைண்டரில் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அரைச்சிங்கன்னா அதே மாதிரி தான் வரும். நான் ஒன்லி சொல்றது சிதம்பரம் ரைஸ் பத்தி நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, இது வந்து எந்த விதமான ப்ராடக்ட் ப்ரமோஷனோ அவங்க எனக்கு ஏதாவது கொடுக்குறாங்களோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் ஜஸ்ட் இயற்கை விவசாயிகள் அவங்களும் வந்து கொஞ்சம் நல்லா அவங்களோட இதுவும் நல்லா நம்மளாம் வாங்கும்போது அவங்களுக்கும் நல்லா இருப்பாங்க விவசாயிகள். 2வது விஷயம், நமக்கு சத்தான உணவு கிடைக்குது. இதுல 2மே தான். நமக்கும் சத்தான உணவு கிடைக்குது இல்லையா? ஸோ அதனாலதான் நான் அந்த வந்து எவ்ரி டைம் சொல்றேன். நான் வந்து எல்லா வீடியோஸ்லயுமே அவங்களோட அட்ரஸ் நம்பர் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்க வேணும்னா நீங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது நிஜமா வந்து ப்ராடக்ட் ப்ரமோஷன் கிடையாது. தப்பா வந்து யாரும் அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம். சூப்பரா ஒரு பஞ்சு பஞ்சு மாதிரி காட்டன் சாஃப்ட் இட்லியும் அதுக்கு தொட்டுக்க ஒரு ஹெல்தியான சட்னியும் இன்னைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு என் சேனலை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதே மாதிரி லைக் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது வந்து நான் சிதம்பரத்தில் வாங்கின இட்லி அரிசி. நீங்க எந்த இட்லி அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது நீங்க இப்போ வெளியில நம்ம சென்னையிலயோ இல்லை நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அங்க இட்லி அரிசின்னு கிடைக்கும் இல்லையா, குண்டு குண்டு குண்டா இந்த மாதிரி இருக்கும். இந்த அரிசி வந்து நான் 6 கப்பு, இதுல 6 கப்பு போட்டிருக்கேன். இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். 6 கப்பு அரிசிக்கு அதே கப்பால 1.5 கப்பு உளுந்து, 1.5 கப்பு உளுந்து. அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டேபிள் ஸ்பூன்ல 3/4 ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு வெந்தயம் நான் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி 5-6 மணி நேரம் நம்ம எப்பவும் போல ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நான் அரைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். உளுந்து வந்து நம்ம வாஷ் பண்ணி ஊற வைக்கும் போது ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடலாம். ஆக்சுவலா உளுந்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 மணி நேரம் ஊறினா போறோம். 1 மணி நேரம் உளுந்து ஊறினா போறோம். அதனால நம்ம இதை அந்த டைமுக்கு நீங்க அரிசி போடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட நீங்க உளுந்த ஊற வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க, ஒரு 1 ஹவர்ல ஊறிடும். அரிசி அரைச்சிட்டு அதை எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். இது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரே டைம்ல போட்டிருக்கேன். இப்போ நம்ம நல்ல ஒரு 7-8 மணி நேரம் அது ஊறி இருக்கு. ஊறின ரைஸை நம்ம வந்து கிரைண்டர்ல போட்டுக்கலாம். இந்த தண்ணியோட ஃபுல் தண்ணியும் முதல்லையே ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கெட்டியாகவே போடலாம். மாவு வந்து இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப மழமழனும் இல்லை, ரொம்ப கொரன்னு இல்லை, மீடியமாகவே அரைச்சிருக்கேன். இட்லி நல்லா சாஃப்டாக நல்லா பந்து மாதிரி வரணும், அதுக்காக இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போ அரிசி மாவை எடுத்துடலாம். நம்ம முடிஞ்ச அளவு அரிசி மாவை நல்லா கிளீனாக எடுத்துடணும். ஏன்னா அரிசி மாவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மாவு வந்து உளுந்து மாவு காணாது. அதனால முடிஞ்ச அளவு எடுத்துடலாம். உளுந்து அரைக்கும் போது தண்ணிய ஃபுல்லா முதல்லயே ஊற்றிடக்கூடாது. தெளிச்சு தெளிச்சு தான் அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு உளுந்து அரைச்சிக்கலாம். நீங்க முதல்லயே தண்ணி ஊத்திட்டீங்கன்னா மாவு வந்து நல்லா பந்து மாதிரி வராது. பந்து மாதிரி வந்தாதான் இட்லி சாஃப்டா இருக்கும். அதே மாதிரி உளுந்து அரைக்கிறதுக்கு நம்ம நிறைய நேரம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. 20 நிமிஷம் தான் அரைக்கணும் கிரைண்டர்ல அரைக்கும் போது. ஏன்னா கிரைண்டர் வந்து சூடாயிடும். 20 மினிட்ஸ் மேல அரைச்சிங்கன்னா மாவு வந்து நீர்த்த மாதிரி ஆயிடும். கரெக்டா 20 மினிட்ஸ்ல உங்களுக்கு பந்து மாதிரி திரண்டு மாவு வரும். அந்த டைம் நம்ம உளுந்த டக்குன்னு எடுத்துடணும். இப்ப பாருங்க இந்த அளவு நல்லா பொங்கி இந்த மாதிரி பந்து மாதிரி வருது பாத்தீங்களா? இதுதான் கணக்கு. பந்து மாதிரி நமக்கு வரும்போது டக்குன்னு நம்ம மாவை எடுத்துடணும். இதுக்கு மேல அரைக்க விடக்கூடாது. எப்படி இருக்கு பாருங்க மாவு.
இப்படி இருக்கணும். இதுக்கு மேல நம்ம 20 மினிட்ஸ் மேல ஓட விட்டுட்டோம்னா மாவு வந்து உங்களுக்கு நீர்த்து போயிடும். அப்ப வந்து இட்லி உங்களுக்கு நல்லா சாஃப்டா வரவே வராது. என்னோடது கொஞ்சம் பழைய கிரைண்டர், ஒரு 20 வருஷம் பழைய கிரைண்டர். கல் வந்து கொஞ்சம் தேஞ்சிருக்கு. அதனால கொஞ்சம் சிலதெல்லாம் அப்படியே வெந்தயம் வந்து முழுசா தெரியுது. பட் நல்ல கிரைண்டர் இருக்கிறவங்களுக்கு இது வந்து கரெக்டா 20 நிமிஷம், நானே 20 நிமிஷம் தான் ஓட விடுவேன். 20 மினிட்ஸுங்கிறது எக்ஸாக்டா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு மேல ஓட விட்டா இட்லி சாஃப்டா வராது. இந்த பாத்திரம் வந்து எனக்கு கொள்ளல, பாத்திரம் மாத்திக்கிறேன். பாத்திரம் வந்து இன்னும் கொஞ்சம் கல்லுல குழவியில ஒட்டி இருக்கு, அதையும் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண மாவு பாத்திரம் மாத்திட்டேன். ஏன்னா உப்பு போட்டு கலக்கணும் இல்லையா. நல்லா எல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்காவது மாவை நம்ம நல்லா கலக்கணும். பாருங்க, நல்லா இந்த அரிசியும் உளுந்தும் கரெக்டா மிக்சிங் ஆகணும். அதுக்கு நம்ம நல்லா கலக்கணும். அதே மாதிரி நம்ம கையால தான் கலக்கணும். கரண்டி எல்லாம் போட்டு கலக்கக்கூடாது. கையில கலக்கும் போது தான் உங்களுக்கு நல்லா அந்த ஃபெர்மெண்ட் ஆகும். அதுவும் இல்லாம நம்ம கையில கலக்கும் போது தான் அது நல்லா மிக்ஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறதும் தெரியும். வந்து நம்ம இதுலயே வைக்க முடியாது இல்லையா, ஃபுல்லா பொங்கி போயிடும். அதனால பாதி பாதி, இதுல பாதி அதுல பாதின்னு நான் வைக்கிறேன். இதுல பாதி வச்சிருக்கேன். எந்த இட்லி அரிசியா இருந்தாலும் இந்த ப்ரொபோர்ஷன் தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நீங்க ஒருவேளை அங்க வாங்கணும்னு நினைச்சீங்கனாலும் உங்களுக்கு நான் ஃபோன் நம்பர் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், வேணும்னா தரேன். அங்க கூட நீங்க வாங்கிக்கோங்க. நல்ல ஆர்கானிக் ரைஸ், இயற்கை விவசாயிகள் கிட்ட நான் வாங்குறேன். அது வந்து ஒன்றும் பெரிய ரேட்டு ரொம்ப பயங்கர டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, சின்ன டிஃப்ரென்ஸ் தான். நம்ம உடம்புக்காக, ஹெல்த்துக்காக நம்ம வந்து இதை வந்து பண்றதுல தப்பு கிடையாது. குயிக்கா நம்ம ஒரு சட்னி பண்ணிக்கலாம். சட்னிக்கு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா வெடிச்சதும் இந்த கப்பில் ஒரு கப்பு வேர்க்கடலை போட்டுக்கிறேன். அது கூடவே ஒரு 5-6 காஞ்ச மிளகா. இது வந்து காரம் குறைவான காஞ்ச மிளகா தான். கடலையை கொஞ்சம் சிம்ல வச்சு நம்ம வறுத்துக்கலாம், அப்பதான் நல்லா ஃப்ரை ஆகும். பெருங்காய பொடி போடுறேன். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். துளியூண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அதுலயே இந்த அளவு புளி போட்டுக்கலாம். சீட்ஸ் இல்லாம செக் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கண்டிப்பா ஆகும். ஏன்னா இது வந்து சிம்ல வச்சுதான் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃப்ரை பண்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம சிம்ல வச்சுதான் பண்ணிக்கணும், அப்பதான் அது கரெக்டா வரும். முடிகிற ஸ்டேஜ்ல நம்ம ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுட்டு நல்ல நிறைய கருவேப்பிலை. இந்த வேர்க்கடலையும் கருவேப்பிலையும் ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு காம்பினேஷன். வேர்க்கடலையும் கருவேப்பிலையும் சேரும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஜஸ்ட் நம்ம இப்படி ஒரு ஜீரகமும் சரி கருவேப்பிலையும் சரி ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஒரே ஒரு தடவை இப்படி பெரட்டி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா தண்ணியா அரைச்சிக்கணும். தண்ணியா அரைச்சி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இதை அப்படியே கொஞ்சம் ஆற விட்டு அரைச்சிக்கலாம். உப்பு மட்டும் போடணும். மார்னிங்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு பாருங்க எவ்வளோ ஜம்முன்னு நல்லா பொங்கி சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து இட்லி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டா வரும். ரொம்ப அடியிலேருந்து நம்ம கலக்க வேண்டாம், மேலாகையே நம்ம இட்லி வாத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1 டே கழிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் டே இப்படி வாத்துக்கலாம், அப்புறம் நம்ம கலக்கி வாத்துக்கலாம். அதுவும் கெட்டியா இருக்காது, பட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணி நம்ம இட்லி பானையில ஃபர்ஸ்ட் வச்சிடணும். அது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இட்லி வாக்கணும். எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கிற மாவு கண்டிப்பா சாஃப்டா தான் வரும், நல்ல சாஃப்டா இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க இட்லி. இதே மெஷர்மெண்ட் போடுங்க. எதுவுமே இதுக்கு நம்ம அடிஷ்னலா எதுவுமே போட வேண்டாம். அவலோ இல்ல வேற எந்த ஐட்டம்ஸும் போட வேண்டாம். இந்த மெஷர்மெண்ட் மட்டுமே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நான் 6 டம்ளருக்கு 1.5 டம்ளர் பருப்பு போட்டேன். சப்போஸ் நீங்க 4 டம்ளர் போடுறீங்கன்னா கரெக்டா 1 டம்ளர்.
அதுக்கு மேல வேண்டாம் 1 ஸ்பூன் வெந்தயம். பட் இட்லி அரிசி மட்டும் போடுங்க, வேற அரிசி போடாதீங்க. எப்படி எப்படி இருக்கு பாருங்க இட்லி. பாருங்க எவ்வளோ ஃப்ளஃபியா, எப்படி சாஃப்டா இருக்குன்னு. பயங்கர சாஃப்டா இருக்கும். சட்னி எல்லாம் போட்டீங்கன்னா அப்படியே டிப்பாய் நல்லா இருக்கும். தண்ணி சட்னியா அரைச்சா இன்னும் நல்லா இருக்கும். இப்ப நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில போட்டுக்கலாம். இதுக்கு இந்த அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம், வேற எதுவுமே வேண்டாம். இப்ப அரைச்சி காமிக்கிறேன். இதுக்கு தாளிச்சு கொட்டணுங்கிறது இல்ல, நம்ம ஆல்ரெடி கடுகு ஜீரகம் எல்லாமே போட்டு தான் அரைச்சிருக்கோம். கம்மியா இட்லி நிறைய சட்னி, ஸோ தட் நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாகவும் ப்ரோட்டீனும் ஃபேட்டும் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவும் கிடைக்கும். இந்த மாதிரி இட்லியும் இந்த மாதிரி சட்னியும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.